அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குட்கா முறைகேடு வழக்கில் சிபிஐ பதிலளிக்க சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். இந்த உத்தரவின் முழு அம்சங்கள் என்ன? தமிழகத்தில் தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து குட்கா பொருட்கள் விற்கப்படுவதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த புகார் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இதில் மாதவராவ், சீனிவாசராவ் ஆகிய 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்த சிபிஐ இவர்களுக்கு எதிரான வழக்கில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்தது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் டிஜிபி, சென்னை மாநகர காவல்துறை முன்னாள் ஆணையர் உள்ளிட்ட மத்திய மாநில அரசு உயரதிகாரிகள் எதிராக கூடுதல் குற்றப்பத்திரிகையும் சிபிஐ தாக்கல் செய்தது. அதில் ஏற்கனவே உள்ள 6 பேருடன் கூடுதல் மத்திய மாநில அரசு அதிகாரிகளின் பெயர்களும் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டன. முன்னாள் அமைச்சர்கள் பி வி ரமணா மற்றும் சி விஜயபாஸ்கர், சரவணன் மற்றும் காவல்துறை முன்னாள் ஆணையர் ஜார்ஜ், முன்னாள் டிஜிபி ராஜேந்திரன் உள்ளிட்ட 21 பேர் மீதும் கூடுதல் குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. கூடுதல் குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்ட முருகன் என்பவர் மரணம் அடைந்திருப்பதால் அவருக்கு எதிரான வழக்கு கைவிடப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் பாபா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சிபிஐ தரப்பில் சுமார் 400 பக்கங்கள் கொண்ட இறுதி அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது குற்றம் சாட்டவர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பென்டிரைவ் மூலம் வழங்கியதில் பல ஆவணங்கள் இல்லை எனவும், குறிப்பாக விசாரணையின் போது கைப்பற்றிய மொபைல் போன், லேப்டாப் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதில் எந்த வழக்கில் என்ன ஆவணங்கள் உள்ளது என்பது தொடர்பான விவரங்கள் இல்லை எனவும், இதே போல இன்டெக்ஸ் அளித்த விவரங்கள் படி ஆவணங்கள் இல்லை, இதனை வைத்து அடுத்த கட்ட விசாரணை மேற்கொள்வது கடினம் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்யலாம் என தெரிவித்தார். அப்பொழுது நீதிபதி, நீங்கள் அளித்த பென்டிரைவ் குறைபாடு உள்ளது என்று இரு தரப்பில் கூறினால் அதற்கு சிபிஐ தான் பதிலளிக்க வேண்டும் எனவும், மனு தாக்கல் செய்ய வேண்டியதில்லை எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து பென்டிரைவ் விடுபட்ட மற்றும் தகவல்கள் முழுமையாக இல்லாத குறித்து சிபிஐ தரப்பில் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி விசாரணை ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.